பொதுவாக வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்னஸ்குள்ளெல்லாம் போயிடாத, லாஸ் ஆனிச்சுன்னா உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே இந்த பிஸ்னஸ் பக்கமே போவிடாம தான் ஒரு இதாக வச்சுட்டு இருக்காங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரம் வராது. இப்போ படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வியாபாரம் பண்ணுறதுக்கு படிக்கிறோமா இல்லை வேலை செய்யறதுக்கு படிக்கிறோமா? இப்போ டிம்பர் அண்ட் பிளைவுட்க்கு ஏன் ஒரு ஆப் இல்லை? இது வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்குன்னு ஒரு ஆப் ஏன் இல்லை? பில்டிங் சம்மந்தப்பட்டது தான் ரியல் எஸ்டேட்டும், அந்த ரியல் எஸ்டேட்டுள்ள பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணணும். மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ். அப்போ மீடியேட்டர்ன்றதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு குண்டூசியும் வாங்க முடியும், ஒரு கடபரையும் வாங்க முடியும், ஓகே, ஒரு இரும்பும் வாங்க முடியும், ஒரு தங்கமும் வாங்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா, இப்போ அந்த ஆப் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு, எனக்கு வந்து ஒரு 2 மூட்டை சிமெண்ட் வேணும் அல்லது வேறு பெயிண்டிங் மெட்டீரியல் வேணும்னு அதில் ஆர்டர் பண்ணால் டோர் டெலிவரி வந்துருமா? கண்டிப்பாக வரும். ஒரு ஃபெவிகால் வாங்கினீங்கன்னா அதில் எம்ஆர்பி இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நான் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பிளைவுட்ல எம்ஆர்பி இல்லை. சரி, அடிஷ்னல் இன்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஆப்பை வந்து இது பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஆப் வந்து இதுக்கு ஒன்றும் மெனக்கடை போகிறது கிடையாது. ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து வச்சுட்டு அந்த ஏரியாவுக்கு நான் பண்ணுறேன், வீடு வாங்குறேன் சார். ஆமாம், நான் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வெண்டர்ட்ட போய் அப்ரோச் பண்ணாமல் ஆமாம், நான் உங்ககிட்ட வர்றேன், ஆமாம், எனக்கு இந்த வீடை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். ஆமாம். அப்போ நீங்கள் எனக்கு வந்து 2 லட்ச ரூபா கொடுப்பீங்க, அந்த என்ன பெர்சன்டேஜ் அதை கண்டிப்பாக தரேன். இப்போ வாங்க வரவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு கன்சல்டண்ட்டாக நான் மாறுறேன். பட் யூ ஆர் நாட் கோயிங் டு பே த கன்சல்டன்ட் ஃபீஸ் டு மீ. இன்ஸ்டட் ஐ எம் கிவிங் ரிவர்ஸ் கிராட்டிடியூட். என் மூலிமா எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்ததால எனக்கு வரதில் பாதி உங்களுக்கு தரேன் சார். All your interior needs met with the click of a button. Log on to buildinginteriorsolutions.com. BIS. Experience the magic. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆற்றல் தேவகுமார். அவங்க தான். இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய தொழில் முனைவோரை உருவாக்கிட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல. தொழில் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து முயற்சி செய்து அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. சேஃப் ஜோனுக்கு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போனால் மாதம் வருமானம் கிடைக்கும், அதை வச்சே சேஃபாக இருந்துடலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக டிம்பர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. உடன் டிம்பர் அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய அனுபவங்கள் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில் முனைவோர் பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேரை வந்து தொழில் அதிபர்களாகவும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த டிம்பர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கட்டிடத்துறை அப்படிங்கிறதுக்கு இது இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்களை கடந்து வந்திருக்கீங்க. இப்போ ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. ஸோ அதில் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி சார் பண்ணுறீங்க? உங்களுக்கு வரக்கூடிய பயிற்சிக்கு வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுப்பீங்க? டிம்பர் அண்ட் பிளைவுட் லைனில் வந்து தான் என்னோடய பேஸ் லைன் ஆரம்பிச்சுது. அந்த ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக எங்கள் அப்பா ஒரு கார்பென்ட்ரி லைன்லேருந்து தான் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து நானும் கார்பெண்டராகவே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த தொழிலை முறைப்படி கற்றுக்கிட்டு அதில் வந்து படிக்கும்போது நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்டீரியர் டிப்ளமோலாம் வாங்கி அதை தொடர்ந்து இன்டீரியர் ஒர்க்லாம் நம்ம நிறைய எடுத்து பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து அப்படியே வந்து அப்பா பில்டராக ப்ரொமோட் ஆகுறாங்க, நானும் கூடவே ஒரு பில்டராக ப்ரொமோட் ஆகிறோம். என்னோடய மகளும் இப்போது ஆர்கிடெக்டாக ஆகியிருக்காங்க, மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க ஸ்காட்லாண்டில். ஸோ இது ஒரு பேசிக்காக அது ஒரு தொழில் அப்படி சம்மந்தப்பட்டதுலேயே வரும்போது ஒரு கார்பெண்டர் பையன் ஒரு கார்பெண்டர் தான் இருக்கணும், கார்பெண்டராகவே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு தொழிலும் செய்யலாம், ஒரு வியாபாரமும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அடுத்த ஒரு ஜென்ரேஷனோட இது இருக்கும், வளர்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா? அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம கூட வந்திருக்கோம். அதில் வந்து எங்கள் அப்பா நிறைய பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வியாபாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டியிருக்காங்க. முக்கியமாக வந்து வழிகாட்டுதல் தேவை. பட் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரம் வராது. இப்போ படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வியாபாரம் பண்ணுறதுக்கு படிக்கிறோமா இல்லை வேலை செய்யறதுக்கு படிக்கிறோமா அப்படின்னு நோக்கி தான் ஒரு கொஸ்டினில் தான் வரும். இதில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க, ரிஸ்க்கும் எடுப்பாங்க. பட் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு வரவங்க கண்டிப்பாக வியாபாரம் பண்ணுற நோக்கத்துக்கு போகவே மாட்டாங்க.
ஏன்னா அவங்க சேஃப் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போது இது 2 விதமான சாய்ஸ் தான். ஏன்னா படிக்கும்போது அப்படி தான் எடுப்பாங்க. இதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் பண்ணணும்னு வந்துட்ட பிறகு அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வரல அப்படின்னா மறுபடியும் வேலைக்கு போவாங்க. மறுபடியும் வேலைக்கு போயிட்டு ஆனா எண்ணங்கள்லாம் இங்கே இருக்கும், எண்ணங்கள்லாம் வேலைக்கு போய் இங்கே earn தான் பண்ணணும் இருக்கும். சம்டைம்ஸ் அப்படியே நம்மளை நினச்சதை ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியலையேன்ற ஒரு ஏக்கத்துலேயே ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வியாபாரத்துலேருந்து வந்து ஒரு லெவலில் ரீச் ஆனாங்க பார்த்தீங்களா, அந்த ரீச் ஆனவங்க ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் அவங்க வியாபாரியாக மாறிடுவாங்க. அது மாதிரி எனக்கு நிறைய பேர் வழி காட்டியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் சார். இப்போ பொதுவாக வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்னஸ்குள்ளெல்லாம் போயிடாத, லாஸ் ஆனிச்சுன்னா உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே இந்த பிஸ்னஸ் பக்கமே போவிடாமல் தான் ஒரு இதாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களோட பேரண்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து 2 விதமாக வராங்க. பசங்க வந்து எந்த லைனில் போனாலும் ஷைன் ஆகிடுவாங்கன்ற ஒரு லைனில் இருக்குது. இல்லை எங்கே போனாலும் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் போயிட்டா நல்லா இருக்கணும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து குழந்தைய பாதுகாத்து சேஃபாக, இன்னைக்கு பெரிய ஒரு 50 வயசு ஆனாலும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த 50 வயசு பையனே சின்ன பையனாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது பேசிக்லேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன்னா, நான் ஸ்கூல்ஸ்லாம் வந்து தொழில் சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலாக தொழில் பழகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஒகேஷ்னல் இதுவே தரோம், ட்ரைனிங் தரோம். அது எப்படி பேசிக்காக சொல்லி ஆரம்பிப்போம்னா, ஒரு வீட்டில் ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கார்பெண்டர் சாப்பாடு போகிற நேரத்தில் பொருள்லாம் அப்படியே வச்சுட்டு போவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தை என்ன இருந்ததுன்னா என்ன பண்ணுவோன்னா, இவ்வளோ நேரம் செஞ்சு இந்த வேலையை அது பார்க்கும். பார்த்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுத்தி, ஒரு ஆணி, ஒரு சின்ன கட்டையை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை செய்வாங்க. உடனே பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை கையில் அடிச்சுப்ப, டக்குனு துணை, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நான் என் இடத்துல என்ன சொல்லுவேன்னா, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது செய்யாத அப்படின்றத வந்து ஒரு நெகட்டிவாக அங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகும். அதை விட இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கையில் அடிச்சுப்பாங்கன்றது உண்மைதான். கையில் அடிச்சிக்காம எப்படி அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெருசானாலும் அதுக்குண்டான வேலைக்காரர் தான் அந்த வேலையை வந்து செய்வாங்க அப்படின்றது ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. அது எங்கே வரும்னா, தன்னிச்சையாக நம்மளே ஒரு தொழிலை தொடங்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் அந்த பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உருவாக்கும். சார், நீங்கள் வந்து இப்போ ஒரு பன்முகத்தன்மையில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து உங்களுடைய தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து தொழில் முனைவராக உருவாக்கான பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்க. இது இல்லாமல் ரொட்டேரியன்லாம் வேறு இருக்கீங்க, அந்த சார்ந்த பணிகள் பண்ணுறீங்க, ஆன்மீகம் சார்ந்த சில பணிகளும் செஞ்சுருக்கீங்க. எப்படி இந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? இது டைம் மேனேஜ் பண்ணுறதுன்றது நான் ஒரு 8 விதமான ஃபோக்கஸில் இருக்கிறேன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் டிம்பர் அண்ட் ப்ளைவுட் பிஸ்னஸாக 40 இயர்ஸாக பண்ணுறேன். ஒரு 30 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் லைனு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கேன். இதை தொடர்ந்த பயணத்தில் வந்து ஒரு 15 வருஷமாக ஸ்பிரிச்சுவல் லைன்லேயும் இருக்கிறோம். அப்படின்னு சொல்லணும்னா, பல லட்சங்கள் செலவு பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைன்லேயும் பல விதைகளை கற்றுட்ருக்கோம், நல்ல ஒரு குருமார்களோட ஆசீர்வாதத்தில். இப்போ எப்படி இதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்கும். அந்த பிடிச்ச வேலைக்கு கண்டிப்பாக 10 வேலையை வச்சுருந்தாலும் எது அவங்களால முடியுமே அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எவ்வளோ சீக்கிரத்தில் அதை முடிக்க முடியுன்றதும் அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கும். இப்போ அந்த வேலையை வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியும். அதை செஞ்சு செஞ்சு பழக்கத்தில் இருக்கிறவங்களும் அது பிரம்மாண்டமாக தெரியாது. உடனே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 10 நிமிஷத்துல கூட அதை முடிச்சிடலான்னு தள்ளி போடுவாங்க. ஆனால் அது மற்றவங்க பார்க்கறதுக்கு அது 1 hour ஆகுன்ற ஒரு கணக்கில் இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு பிடிச்ச வேலையை ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு சில வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக அங்கே டைம் மேனேஜ் ஆகும். எவ்வளோ நேரத்தில் பண்ணலாம்னு நமக்கு தெரியும் போது அதை ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யும்போது எந்த வேலையுமே பெருசாக தெரியாது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட தொழில் சார்ந்தே வந்து அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்பெல்லாம் லான்ச் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த பில்டிங் மெட்டீரியலுக்காக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக இப்போ 40 இயர்ஸாக நான் டிம்பர் அண்ட் ப்ளைவுட் லைனில் இருக்கேன்னு சொன்னேன். பிறகு ஒரு 30 வருஷமாக ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கேன்னு சொல்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு தேடுதல்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அவங்க தேடுதல் இருக்கும்போது நம்ம தேடிட்டே இருக்கும்போது மற்றவங்க செய்வாங்கன்னு நினைக்காம அதையும் நம்ம செய்யக்கூடாது. எப்போதுமே தேடுதலுக்கு காணோம் இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட அங்கே அதை உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கணும்னு நான் நினைப்பேன். சூப்பர். அது மாதிரி ஒரு தேடுதல் கிடைச்சது தான். என் கம்பெனி நேம் வந்து டிம்பர் அண்ட் ப்ளைவுட் லைனில் BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி BIS என் பேரில் ட்ரேட்மார்க்கே வச்சுருக்கேன். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் BIS 916 ஹால்மார்க் ஃபார் கோல்டன் ஜுவல்லரி, BIS ட்ரேட்மார்க் ஃபார் ப்ளைவுட் லைன் 1.
ரெண்டாவது வந்து எல்லாமே ட்ரேட்மார்க் பண்ணி அது ஒரு அச்சு வச்சு ஒரு வேலை பண்ணணுன்றத சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங்கு. நிறைய பேர் வழியும் காட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரியல் எஸ்டேட்டு. இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு 30 வருஷமா லைன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஓலா, ஊபர் அப்படின்னா இப்போது ட்ராவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஃபுட்டு லைனு. அது தொடர்ந்து இப்போ நோ ப்ரோக்கர்ஸ், மேஜிக் பிரிக்ஸு, 99 ஏக்கர்ஸு, housing.com அப்படின்னு நிறைய இருக்குது. அதாவது OLXல கூட ஒரு டைமில் ஃபேமஸ் ஆனது தான். அது மாதிரி ஒருத்துக்கும் ஒரு ஆப் இருக்குது. இப்போ டிம்பர் அண்ட் பிளைவுட்க்கு ஏன் ஒரு ஆப் இல்லை? இது வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்குன்னு ஒரு ஆப் ஏன் இல்லை? ஒரு தேடுதல். அதை மாதிரி ரியல் எஸ்டேட், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஆப் ஏன் இல்லை அப்படின்னு பண்ணும்போது பில்டிங் சம்மந்தப்பட்டது தான் ரியல் எஸ்டேட்டும், அந்த ரியல் எஸ்டேட்டுள்ள பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணணும். அது மாதிரி ஒரு யோசனையில் வந்தது MMU அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 9th August 2025 லான்ச் பண்ணுறோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. MMU.Limited LTD உள்ள போய் பார்த்தீங்கன்னா மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ். அப்போ மீடியேட்டர்ன்றதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு குண்டூசியும் வாங்க முடியும், ஒரு கடபரையும் வாங்க முடியும், ஒரு இரும்பும் வாங்க முடியும், ஒரு தங்கமும் வாங்க முடியும். இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணல. பில்டிங் ரிலேட்டடான இல்லை சார். ஒரு மீடியேட்டர் இந்த சென்ஸ் வந்து ஒருத்தர் தேவை ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. இந்த ரெண்டுத்தையுமே ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கனெக்டர். அந்த கனெக்டர் ஒரு முறையான விஷயத்தில் பயிற்சி எடுத்துருந்தாங்கன்னா வாங்கவும் வைக்க முடியும், விற்கவும் வைக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம அமைச்சிருக்கோம், MMU அப்படின்ட்டு. 3 டிஜிட்டில் எனக்கு 3 கம்பெனி இருக்குது சார். BISன்னு ஒரு கம்பெனி, நோ எக்ஸ்பேன்ஷன். DBSன்னு ஒரு கம்பெனி, நோ எக்ஸ்பேன்ஷன். MMUன்னு ஒரு கம்பெனி, நோ எக்ஸ்பேன்ஷன். ஆனால் நீங்கள் கேட்குறதால நான் சொல்கிறேன், BISக்கு பில்டிங் இன்டீரியர் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். பெஸ்ட் இன் சேல்ஸ், பெஸ்ட் இன் சர்வீஸ், பி இன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். DBS டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்னு ஆரம்பித்தேன். டபுள் பெனிஃபிட் ஸ்கீம், டேட்டாபேஸ் பிஸ்னஸ் சர்வீஸ், டெய்லி பெனிஃபிட் ஸ்கீம், அது மாதிரி நிறைய சொல்லிக்கலாம். MMUக்கு கூட கொடுத்து மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ்னு ஒரு சிறப்பாக இருக்கட்டுமேனு ஒரு யூனிவர்சல் எனர்ஜியோட ட்ராவல் பண்ணும். இல்லை, எப்படி ஒரு பிராண்ட் நேம் நம்ம வைக்கும்பொழுது அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ஃபுல் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அதுக்கு எதுவுமே கிடையாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. கவலை இல்லைன்றது வந்து விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 டிஜிட்டில் கம்பெனி பேர் வைக்கக்கூடாதுன்னு இல்லவே இல்லை. இல்லை அப்படி இல்லை, அவங்கவுங்க இனிஷியலை கூட வச்சுப்பாங்க. ஆமாம், பட் அதுக்கான ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்ல. அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்ம ஒரு விஷயம். இப்போ ஓலா, இதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் இருந்தது? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. இல்லை, அது ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓலா கேப் அப்படின்னு அந்த பிராண்ட், அதாவது ஒரு நேமை வச்சிடுறாங்க, அதுக்குன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த நேமை தூக்கிட்டு வந்துடும். கண்டிப்பா அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட்டா அதை இது பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அது எல்லாத்தையுமே ட்ரேட் மார்க்காக எடுத்து அதுக்கு ஒரு ISO சர்டிஃபிகேஷன் வாங்கி டெடிகேட்டடாக அதில் ஒர்க் பண்ணும்போது சக்ஸஸ் அது பின்னாடி தானே வரும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குன்னு இருக்கிற ஆப் மாதிரி, டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு இருக்கிற ஆப் மாதிரி நீங்கள் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் மெட்டீரியல் ரிலேட்டடானது கனெக்ட் பண்ணுமா? பில்டிங் மெட்டீரியல் மட்டும் கிடையாது. ஓகே, இந்த ஒரு வந்து 2 விதமாக பிரிக்கிறோம். இன்னைக்கு வந்து படிச்சுட்டு நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு வியாபாரத்தை பண்ண முடியும். நல்லா படித்தாதான் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அது 10,000 ரூபா சம்பளத்துக்கும் வேலைக்கு போகிறாங்க, 1,00,000 ரூபா சம்பளத்துக்கும் வேலைக்கு போகிறாங்க. 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கியும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுன்றது டிஃபர். அதை மாதிரி 1,00,000 ரூபா வியாபாரம் பண்ணாலும், கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணாலும் வியாபாரி தான். ஓகேங்களா? எங்கே அது பிரியுது? ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு டெய்லி கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் ஃபுட்டு, காய்கறி, இதெல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டிம்பர் அண்ட் பிளைவுட் லைனு, ஹார்ட்வேர்ஸ் லைனு, எலக்ட்ரிக்கல் லைனு, பில்டிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து கெட்டு போகாத பொருள். எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. எத்தனை வருஷம் ஏன் கெடாதுன்னா, அதை யூஸ் பண்ணி அத்தனை வருஷம் இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பொருள் ஏன் அது ஆப்பில் வரல அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்குது. அப்போது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்பெஷலைஸ்டாக கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் அது பண்ணி. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா, இப்போ அந்த ஆப் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்கு, எனக்கு வந்து ஒரு 2 மூட்டை சிமெண்ட் வேணும் அல்லது வேறு பெயிண்டிங் மெட்டீரியல் வேணும்னு அதில் ஆர்டர் பண்ணால் டோர் டெலிவரி வந்துருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமாக பர்ச்சேஸ் பெனிஃபிட்டு. மாசாக பர்ச்சேஸ் பண்ணால் சப்ளை வந்து ரொம்ப லீஸ்ட் ரேட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி தான் வந்து பெரிய கம்பெனிஸ்லாம் செயல்படுறாங்க. கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பர்ச்சேஸ் அவங்க வந்து இப்போது நம்ம ஒரு லோடு ஆர்டர் கொடுத்தோம்னா, அது ஒரு 100 லோடு ஆர்டர் கொடுத்தோம்னா அதோட விலையே வேறு. கம்பெனிகளோட ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸோட டைப் பண்ணிடுறோம். ஒரு இடத்துல ஹப்பு வச்சுட்டு அங்கேருந்து புக்கிங் எடுக்கும்போது டெலிவரி
ஃபுல்லாக இப்போ நான் சென்னையில் இருக்கேன், ஓகே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கலாம், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாகவும் கொடுக்கலாம். நம்மளோட நெட்வொர்க்கை ஃபுல்லாக ப்ராடாக வச்சுட்டோம்னா கொடுக்க முடியும். இப்போ இந்த பிஸ்னஸ் கான்செப்டை நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பின்கோட் ஃப்ரான்ச்சைசி, ஒரு பின்கோடுலையும் ஒரு ஜிப் கோடுலையும் ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம். அந்த ஃப்ரான்ச்சைசி ஒரு விர்ச்சுவல் ஆஃபீஸாகவும் வருது, ஒரு டைரக்ட் ஆஃபீஸாகவும் வருது. இப்போ டைரெக்டாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். நான் ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அதை எப்படி சிறப்பாக பண்ண முடியுன்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்குறோம். அந்த இடத்துல புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி இருந்தாலே போதும். அங்கே இடத்துல ரியல் எஸ்டேட்டும் நடக்கும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் மெட்டீரியல்ஸும் சப்ளை பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து சார், இப்போ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு ஹோட்டல் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து ஆர்டர் டெலிவரி ஆகும், இவங்க வந்துட்டு அந்த சர்வீஸ் சார்ஜஸ் வாங்க, அவங்களுக்கு சம் கமிஷன் மாதிரி போகும். இப்போ உங்களோட பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? அதில் அந்த பேட்டர்னில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரியும். அவங்க வந்து சர்வீஸ் எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னு இருக்கும், அது வந்து போட்டிருப்பாங்க. நாங்களாம் இந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சிமெண்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சிமெண்ட்டுக்கு வந்து நான் 350 ரூபா கொடுக்க முடியும்னு ஒரு கடைக்காரர் நியர்பை கடைக்காரர் போட்டிருக்கார். இன்னொருத்தர் வந்து நான் 390 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் போட்டிருக்கார். இன்னொருத்தர் 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு போட்டிருக்கார். ஆனால் நாளைக்கு தான் டெலிவரி கிடைக்கும்னு போட்டிருக்கார். இப்போ வெயிட் பண்ணால் பெனிஃபிட் தானே. அவங்க சூஸ் பண்ணுற அர்ஜென்சியை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே இதில் லிங்க்லையும் இருப்பாங்க, மெயினாகவும் நம்பர் தான் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த ஆப்பை ரெடி பண்ணி இருக்கிறது வந்து தமிழ்நாடு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் மர்ச்சன்ட்ஸ் டைரக்டரின்றதோட லிங்க் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சொசைட்டியும் வச்சுருக்கேன், ஆயுஷ் வேதாந்த் குளோபல் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சொசைட்டி. ஸோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான நெட்வொர்க்கை கொடுக்குறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற கடைக்காரங்களோட நெட்வொர்க்கும் பண்ணுறோம். முடியல அப்படின்னா வெளியில வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். மொத்தத்தில் வரக்கூடிய கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் சார்? இது யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எம்ஆர்பி இல்லாத ஒரு ஃபீல்டு. ஒரு ஃபெவிகால் வாங்கினீங்கன்னா அதில் எம்ஆர்பி இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நான் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பிளைவுட்டில் எம்ஆர்பி இல்லை, மரத்தில் எம்ஆர்பி கிடையாது, ஆணியில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கொடுக்கக்கூடிய தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை, அந்த கொடுக்கக்கூடிய தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை, அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி லாபம், அப்படி வச்சு தான் பண்ணுறாங்க. இதில் ஒரு நியாயமான லாபம், முறையான ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்து அதுக்கு உண்டான நியாயமான விலையை போட்டோம்னா கண்டிப்பாக அந்த வியாபாரம் சக்ஸஸாக பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தில் இது ஆரம்பிச்சு. இப்போ எம்ஆர்பி இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ ரேட் வந்து வேரி ஆகும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் தானே? கண்டிப்பாக மாறும். அதாவது டேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஒன்று. ட்ரஸ்ட் பேசிஸில் ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு குழி எடுக்கிறாங்க, மரம் எடுக்கிறாங்கன்னா அது குழி கணக்கு தான் விற்பாங்க. ஒரு குழி 1000 ரூபாயிலையும் கிடைக்கும், 10,000 ரூபாயிலையும் கிடைக்கும். அது கொடுக்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரி, கொடுக்குற சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து சிறப்பாகவே பண்ண முடியும். குவாலிட்டி கண்டிப்பாக இது ஆகுது. இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் கேட்குறது வந்து டெப்த்தாக அந்த வியாபாரத்தை எப்படி பண்ண போகிறீங்கன்ட்டு. அந்த வியாபாரத்தை சொல்லிக் கொடுத்துக்கு நான் 40 வருஷமாக கற்றுக்கின விஷயத்த ஒரு 4 நிமிஷத்தில் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இதில் உண்டு, வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து சார் நிறைய பேர் வந்து இப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இது பண்ணுறாங்க. ஈவன் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல ஒர்க் பண்ணாலும் இந்த ஓலா அது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க, ரேபிடோ வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும். அது மாதிரி அடிஷ்னல் இன்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஆப்பை வந்து இது பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஆப் வந்து இதுக்கு ஒன்றும் மெனக்கடை போகிறது கிடையாது. ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து வச்சுட்டு அந்த ஏரியாவுக்கு நான் பண்ணுறேன். ஃப்ரான்ச்சைசி மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆஃப்லைன்லேயும் இதை பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஏரியா ஒருத்தருக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டோம், அந்த ஒருத்தர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, அப்போ ஆப் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கேட்டால் கிடையாது. இது வந்து நான் இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கன்னா, நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன். இப்போ டிஎன் ரெரா ஏஜென்ட்டு நான். அந்த ரெரா ஏஜென்ட்டு சேனல் பார்ட்னராக ஆவாங்க பெரிய பெரிய மேஜர் பில்டர்ஸ்க்கு. நான் என்ன பண்ணேன், மேஜர் பில்டர்ஸுக்கு ரெரா ஏஜென்ட் ஆனோன்னா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் கட்டணும், அமௌண்ட் பே பண்ணி தான் வர முடியும். அப்புறம் ரெனுவல் சார்ஜஸ்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மீடியேட்டர் புரோக்கர் எப்படி போய் அதெல்லாம் கட்டுவார். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு சப் சேனல் பார்ட்னர் கிரியேட் பண்ணி தரேன். அதை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்கள், இதை சைட் பிஸ்னஸாக வச்சுங்க, இதை சிறப்பாக பண்ணணும்னு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் ரியலாக இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா லாபம் பார்த்துருக்காங்க. இதுலேயும் பார்க்க முடியும்னு நான் வெல்கம் பண்ணுறேன். சூப்பர். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் சார்? ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டி அப்படின்னா, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். ஓகே. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ஸ்கொயர் ஃபீட். அவங்க ஏற்கனவே வச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், வீட்லேயும் இருக்கலாம். இல்லை ஒரு ஏடிஎம் சைஸுக்கு ஒன்று எடுங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ள வாங்க. ஓகே. அதை எடுக்கிறதுக்கு
பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஏதாவது டெபாசிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உண்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு உண்டு, பட் ரீஃபண்டபிள் டெபாசிட். இப்போ எல்லாருமே ஃப்ரான்ச்சைசி எப்படி வாங்குறாங்கன்னா அதே கொடுத்தா procedure. பணம் வராது, ஆ, இங்கே வருது, அந்த டெபாசிட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறோம், ரிட்டர்னும் கொடுக்குறோம். பிறகு உங்களால் முடியலன்னா ஆளை மாற்றி விட்டு பண்ணியும் தரோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம். நீங்கள் ரிஸ்கே இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு உண்டான ஸ்டாஃபும் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து நம்ம அது பண்ணி கொடுத்ததுக்கு உண்டான விஷயங்கள் நடக்குது. பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல. நம்ம நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் பேசி வச்சுருக்கோம், இந்த பிஸ்னஸ் மாடியூல் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திரப்பனர்லாம் ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து லோன் கொடுக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபா மினிமம் அது வாங்கி அதுலேருந்து பெரிய வியாபாரத்தை பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம், சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறோம். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எனக்கு எல்லாமே நான் கொடுக்கணுன்ற இடத்துல வந்து நிற்கிறேன். நல்ல விஷயம் சார். இப்போ வந்து இதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கிரைட்டேரியா சார் வச்சிருக்கீங்க? ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கா, இல்லை எஜுகேஷன் இது முடிச்சிருக்கணும், இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், எவ்வளோ பெரிய அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வச்சிருக்கீங்களா, இல்லை இது மாதிரி தகவல்லாம் கொஞ்சம் மேலும் இப்போ கொடுங்க. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணுறது எண்ணம் வேணும். ஓகே, சும்மா வந்து கடையை திறந்து வச்சுட்டு நான் ஃப்ரான்ச்சைசி நானும் ஒரு எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறேன். தானாக நடக்கணும், அது நடக்காது. அப்படி எப்படி டெப்த்தாக இறங்கி அதை ஒர்க் பண்ணணுன்றதை நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி எடுத்தோன்னா ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் எனக்கு என்னமோ 2 லட்ச ரூபா தான் கொடுத்துருப்பீங்க, பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அங்கே உட்காந்து அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் வரும்னு நம்ம சொல்கிறோம். 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டே வரலனா கூட அதை வர வைக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை நாங்கள் உங்களுக்கு பயிற்சியை கொடுக்குறோம். ரியல் எஸ்டேட்டில் ஒரு வியாபாரம் கூட நடக்காதுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. 1. 2வது, இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம், இது வந்து எப்படி சொல்லலாம்னா நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். வந்துடும். உங்களுக்கு இதில் வந்து இந்த வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தர் 50 வயசில் நான் வியாபாரம் பண்ணணும்னு ஆரம்பிப்பார், ஒருத்தர் 15 வயசுலேயே வியாபாரம் பண்ணணுன்ற அந்த ஐடியா இருக்கும். இதில் ஏஜ் கிரைட்டீரியாலாம் கிடையாது. எலிஜிபிலிட்டி பார்க்க போனால் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டின்னு ஒரு 20 வயசுக்கு மேலே தான் பேங்க்கில் லோன் தருவாங்க. அதில் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக லோன் ஈஸியாக கிடச்சிடும். இல்லைன்னா வேறு யாருன்னா சூரிட்டி போட்டு கூட வாங்கி கொடுத்துடலாம். இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே பணம் விஷயம் கிடையாது சார். நல்ல ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர். ஆமாம், நல்ல நீங்கள் ஒரு நல்ல வியாபார யுக்தியோட அந்த புத்தியோட நீங்கள் இருந்து செயல்பட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யாருக்குப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். எப்போவுமே ப்ராஜெக்ட் யோசிக்கும் போது பணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. நல்ல விஷயம் சொன்னீங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் தான் முக்கியம், அதுக்கு வந்து பணத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. இப்போ வந்து சார் நீங்கள் சொன்னதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நான் மதுரையில் இருக்கேன், நான் வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பட் உங்களோட இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, இதில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அந்த க்ரைட்டீரியாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஷாப் ஆல்ரெடி இருக்குது, அந்த ஷாப்போடு சேர்த்து நான் அதை எடுக்கிறேன். இப்போ மற்றவங்க கொடுக்குற மாதிரி அந்த ஆப்பில் வந்து யாராவது ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னா இங்கேருந்து நான் மெட்டீரியல் அவங்களுக்கு சப்ளை பண்ணணும், அப்படி தானே சார் சொல்றீங்க? கண்டிப்பா. எப்படி சப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து சப்ளை வராது. இப்போ வந்து இது மெயினா வந்து 2 சேனலா பிரியுது. ஒன்று பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கு உண்டான ஒரு சேனலாக வருது, பிறகு வந்து ரியல் எஸ்டேட்டும் வருது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட்டை பற்றி நான் பேசுகிறேன். பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் பிரிகேடுக்கு ஒர்க் பண்ணுறேன், பாஷ்யத்துக்கு ஒர்க் பண்ணுறேன், காசா கிராண்டேக்கு ஒர்க் பண்ணுறேன், புருவங்கராக்கு ஒர்க் பண்ணுறேன், ஹிருநந்தானிக்கு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் எந்தெந்த பெரிய பில்டர்ஸ் சொல்கிறீங்களோ எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணுறேன் சேனல் பார்ட்னராக. நான் என்ன பண்ணுறேன்னா சப் சேனல் நெட்வொர்க் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அந்த சப் சேனல் நெட்வொர்க் தான் நீங்கள் என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, உங்ககிட்ட கிளைண்ட் வந்து சார் எனக்கு வந்து காசா கிராண்டேல எனக்கு ஒரு வீடு வேணும். பிரிகேடில் இப்போ ஆக்சுவலாக சென்னையில் பெருங்குடியில் ஒரு 43, பெருங்குடியில் இல்லை சோழிங்கநல்லூரில், பெருங்குடியில் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்குது, சோழிங்கநல்லூரில் ஒரு 43 அடுக்கு வருது ஆல்சியஸ்னு. 43வது அடுக்கில் கண்ணாடி பிரிட்ஜு போடுறாங்க. அது ஒரு ஃப்ளாட்டு 2 கோடியில் ஆரம்பித்து 20 கோடி வரைக்கும் தராங்க. ஓகேங்களா? இப்போ அந்த 2 கோடி ஃப்ளாட்டை யாரோ ஒருத்தர் போய் அங்கே வாங்க தான் போகிறாங்க. கட்ட ஆரம்பித்தவங்க பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அங்கே கட்டுறாங்க. எல்லாருக்கும் என்ன வரும், நான் டைரெக்டாக பில்டர்கிட்ட போய் வாங்கிட்டேன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமே, எதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ இந்த எண்ணத்தில் நான் உங்ககிட்ட சேனல் பார்ட்னராக நீங்கள் என்கிட்ட வந்து என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸியில் நீங்கள் வந்து சப் சேனல் பார்ட்னருக்கு நான் என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன்னா எனக்கு கிடைக்கிற அதே கமிஷனை நான் உங்ககிட்ட தரேன்.
ஒன். ஓகே. இவங்க கஸ்டமரே இப்போ டேரெக்டாக போனால் கூட அவங்கள எப்படி நம்ம புல்லப் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் எப்போதுமே கமிஷன் வாங்குறது இல்லை, புரோக்கரேஜ் வாங்குறது இல்லை. இன்ஸ்டட் ரிவர்ஸ் கிராட்டிடியூட் தரோம். ரிவர்ஸ் கிராட்டிடியூட் எப்படி தரோம்னா, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 2% பே அவுட் கொடுக்குறாங்க. அதில் 1% நான் உங்ககிட்ட தரேன். 2 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா நான் 2 லட்ச ரூபா உங்ககிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக இங்கே 2 லட்ச ரூபா வருதேப்பா. அப்போ எனக்கு தேவைன்றதை இங்கே வந்து பதிவு பண்ணி வச்சேன்னா எனக்கு இவங்க மூலியமாக பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் அவங்க தான் கட்ட போகிறாங்க, பேமெண்ட்டு இவங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. இவங்க மூலியமாக போகிறத ஒரு 2 லட்சம் வரதை ஏன் வானான்னு சொல்ல போகிறாங்க? அப்போது தேவைன்றது இங்கே இருக்குது. அதாவது வாங்குறவங்களுக்கே நீங்க கொடுப்பீங்க. கண்டிப்பாா வாங்குறவங்களுக்கு கொடுக்குறேன் போது ஏற்கனவே ஏன் வாங்குறவங்க கொடுக்குறோம்னா, நான் வீடு வாங்குறேன் சார். ஆமா நான் ஸ்ட்ரைட்டா வந்து அந்த வெண்டர்ட்ட போய் அப்ரோச் பண்ணாம ஆமா நான் உங்ககிட்ட வர்றேன், ஆமா எனக்கு இந்த வீடை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறேன். ஆமா அப்ப நீங்க எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க. கண்டிப்பா அந்த என்ன பெர்சன்டேஜ் அது கண்டிப்பா தரேன். எனக்கு வந்து 2% தராங்க, மினிமம் 2%. ஓகே. அதுல சார் பாதி இன்னைக்கு சென்னையில இந்தியால தான் 2% 3%லாம் பேசிட்டு இருக்காங்க சார். வெளிநாடுகளெல்லாம் 5% வரைக்கும் தராங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க அட்லீஸ்ட் 2% வந்தா சின்ன அமௌண்ட்டா அது 2 லட்ச ரூபான்றது. அதுல 1 லட்ச ரூபா நான் அவங்களுக்கு கொடுக்கலாமே. எனக்கு இப்போ 2% கொடுக்குறாங்க, 2 கோடி ரூபாய் ஃபிளாட்டுக்கு எனக்கு 4 லட்ச ரூபா வருது. அதில் நான் 2 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் சந்தோஷம் தானே படுவீங்க. இன்னொன்று டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அங்கே புக் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு எதுவும் கொடுக்குறது இல்லை, இடம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் கொடுங்க. அவங்கக்கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ண முடியும், எப்படி சர்வீஸ் வாங்க முடியும், எவ்வளோ டிஸ்கவுண்ட் வாங்கலாம். இப்போது ஒரு ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணும்போது எங்களை கூப்பிட்டு சேனல் பார்ட்னர்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க, லான்ச்சிங் ப்ரைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே. அப்புறம் இஓஐன்னு ஒன்று சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. அப்போ ஸ்பெஷல் ப்ரைஸிங் கொடுப்பாங்க. அது மாதிரி ஸ்பெஷல் ப்ரைஸிங்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுறோம். இப்போ வாங்க வரவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு கன்சல்டண்ட்டாக நான் மாறுறேன். பட் யூ ஆர் நாட் கோயிங் டு பே த கன்சல்டன்ட் ஃபீஸ் டு மீ. இன்ஸ்டட் ஐ எம் கிவிங் ரிவர்ஸ் கிராட்டிடியூட். என் மூலிமா எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்ததால எனக்கு வரதில் பாதி உங்களுக்கு தரேன் சார். சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க ஒன்று ரியல் எஸ்டேட்டுக்கு சொன்னீங்க, இன்னொன்று வந்து பில்டிங் மெட்டீரியலுக்கு சொன்னீங்க. ஆமாம். அது என்ன மாதிரி சார்? இப்போ இந்த பில்டிங் மெட்டீரியல் என்னன்னு சொன்னீங்கன்னா, மாசா யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, யார் ஹோல்சேல் பண்ணுறாங்கன்ற எல்லா நெட்வொர்க்கும் நம்மகிட்ட தெரியும். பிறகு வந்து ஒரு கஸ்டமர் தேவை அப்படின்றத வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுவாங்க, ஒரு கொட்டேஷன் வாங்கிடுவாங்க. அந்த கொட்டேஷன் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க, நாங்கள் கொடுக்குற ரேட்டை அடிச்சிக்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு முறையான சப்ளை வரும். ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ், அதாவது அதோட ஹோல்சேலர்ஸ் கிட்டேருந்து டேரெக்டாக கம்பெனிலேருந்தே நம்ம கொடுக்குறோம். எங்களுக்காக ஒரு ஹப் இருக்குது, அந்த ஹப்பில் மாதம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அங்கேருந்து கொடுக்கும்போது அதுக்குண்டான ஒரு நாள், அதுக்குண்டான ஒரு ரீசனபிளான டைம் டெலிவரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு நல்ல ப்ராடக்டாக வரும். இது புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி இந்த இடத்துல எடுக்கலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இது எல்லாமே வைக்க முடியுமா அப்படின்னா, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கும், அதுக்குண்டான சாஃப்ட்வேர் அங்கே இருக்கும், சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுப்பான ஆள் இருப்பாங்க. எதனா வேணா கூட இங்கே வந்து கேட்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஆன்லைனில் எதை பண்ணிங்கனாலும் எங்கே போய் எந்த கேள்வி கேட்க முடியுது, இங்கே வந்து கேட்க முடியும். அதில் ஒரு பின்கோட்லேயும் ஒரு ஆஃபீஸ் கொடுக்குறோம், ஒரு ஜிப்கோட்லேயும் கொடுக்குறோம். பின்கோடு இந்தியாவில், ஜிப்கோடு வெளிநாட்டில். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஆஃபீஸ் கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை அங்கே வரும்போது அந்த வியாபாரம் கண்டிப்பாக சக்ஸஸ். சூப்பர் சார். நிறைவாக சார், இப்போ இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பும் கொடுத்துட்ருக்கீங்க. அங்கே வந்து இந்த மாதிரி தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த சில பயிற்சிகளும் கொடுக்குறீங்க. என்னதான் ஒரு மனுஷன் எந்த துறையில் சக்ஸஸ் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். அவங்க மனசை தெளிவாக்கி அவங்களுக்கு ஒரு தெளிவான நிலையில் ஆலோசனை கொடுத்தா அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த பயிற்சி வகுப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பயிற்சி வகுப்புல பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வருஷம் வியாபாரம்னு சொன்னோம், அப்புறமா 30 வருஷம் ரியல் எஸ்டேட் சொன்னோம், ஏற்கனவே சொன்னேன் 15 வருஷமா ஸ்பிரிச்சுவல் லைனில் போயிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த ஸ்பிரிச்சுவல் லைனோட தேடுதல் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஒரு திருப்தி அப்படின்னு ஒன்று வரணும். இந்த இடத்துல நான் ஒன்று எப்போதுமே எல்லாருமே சொல்லுவேன், இந்த ஆற்றல் செஷனை பற்றி சொல்கிறேன். ஆற்றல்ன்றது என்னோட ட்ரேட்மார்க்கும் கூட. அது பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி ஒரு யூனிவர்சல் பிளெஸிங்ஸ். த பிரெயின் இஸ் த ஒன்லி பார்ட் விச் கனெக்ட்ஸ் யுவர் பாடி அண்ட் வித் த ஆலோ யூனிவர்ஸோட. அப்போது அந்த இடத்துல ஆற்றலை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, என்னோட ஆற்றலை நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவேன். மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஷியோ இஸ் 1000:1. 1000 விஷயம் செஞ்சேன்னா எனக்கு 1 கிடைச்சா போதும். ஆனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா 1:1 lakh. 1:1 lakh. எஸ், 1 lakh divided by 1000 is equal to 100%. ஸோ அது மாதிரி நான் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ஆற்றல் பெருகும். நம்பிக்கையோட எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது நல்லா வரும். அதுக்குண்டான முறையான பயிற்சி வேணும். இந்த 15 வருஷமான அந்த பயிற்சிகளை சொல்லும்போது முறையான குருக்கள் கிட்ட படிக்கும்போது யோகா முதிரைகள், அதுக்குண்டான முதிரைகள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கை வச்சுட்டு உட்காருவாங்க. பெரிய பெரிய, இப்போ நான் சொல்கிறேன், பெரிய பெரிய சக்ஸஸ் ஆனவங்களாம் இப்படி கை வச்சுட்டு உட்காந்துருக்கவங்க சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை இப்படி போயிடும். எந்த மேனரில் உட்காந்தோம்னா, எந்த ஃபோர்ஸில் உட்காந்திங்கன்னா உங்களோட எனர்ஜி எப்படி ஏறும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. நான் நார்மலாக இப்போ என் எதிர்க்க உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா
எனக்கு எனர்ஜி கூடும், பசி எடுக்காது, எனர்ஜி அப்படியே ஏறும். என்கிட்ட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்ககிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நார்மலாக யூனிவர்சல் பிளெஸிங், அது எந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறோன்றதை பொறுத்து அந்த டாப்பிக்கே அந்த எனர்ஜியை தூக்கி கொடுக்கும். இது வந்து ஆற்றல் பயிற்சி. அது என்ன தேடுதல்னு ஒருத்தருக்கு இருக்குது. அந்த தேடுதலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான முறையான பயிற்சிகள் எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது யோகாலையும் இருக்குது. நான் முதிரைகளில் வந்து இப்போ முத்ராஸ் ஜப்பான் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். முதிரைகள் செய்யாதீர்கள், முதிரையை செய்யுங்கள். செய்யாதீர்கள் செய்யுங்க ரெண்டும் என்ன சார் முரண்பாடாக இருக்குது அப்படின்னா, ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சு செய்யறது அதை உருவாக்குறதும் செய்கிறது தான். ஸோ நீங்கள் முதிரையை உருவாக்குங்கள். எல்லா ஒரு பயிற்சியுமே நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, அது காப்பி அடிக்கலைன்னா அதில் என்ன தடங்கள் வந்தால் கூட அதை திருத்திட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் போயிட முடியும். இந்த ஆற்றல் செஷன்ஸ் எப்படி கொடுக்குறோன்னா, ஒரு 48 நாள் கோர்ஸாக தரோம். அது வந்து ஒரு 15 நாள் ப்ரிப்ரேஷன், ஒரு நாள் டைரக்ட் கிளாஸு, ஒரு 30 நாள் பயிற்சி. இப்போ சொல்லி கொடுத்துறாங்க எல்லாருமே, அதுக்கப்புறமா பயிற்சி பண்ண வைக்கிறாங்க. எங்கே எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க, அதோட ரிசல்ட் இல்லை அப்படின்னா அது எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை. அது எக்ஸிக்யூட் பண்ணவும் நம்ம வைக்கும்போது அதுதான் வியாபாரமாக மாறுது. அந்த ஆற்றல் செஷனை கொடுக்குறோம், தேடுதலையும் பூர்த்தி பண்ணுறோம், ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறோம், உருவாக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட கொடுத்து அது செயல்படுத்த வைக்கிறோம். கண்டிப்பாக அங்கே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய அந்த பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் உள்ளவங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை இது வேற ஏதாவது? இது வேற. இது ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் ஒரு தேடுதல் இருக்குது. அந்த தேடுதலை நீங்கள் எப்படி நம்ம ரீச் பண்ணோம், ஆட்டோமேட் யுவர் பிரெயின் நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு தேவைப்படும் போது தான் நம்ம யோசிக்கிறோம், இல்லை அது யோசிச்சுட்டே இருக்கணும், நம்ம கேட்கும்போது பதில் சொல்லணும். அது மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் இருக்கணும்னு சொல்லுவேன் நான் பிரெயின்லேயே. ஸோ அது வந்து இந்த ஆற்றல் செஷன் மூலிமா நடக்கும். ஒரு சில கேள்விகளை கேட்போம், உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும்னு சொல்லுவாங்க. நல்லா தெரியுமான்னு கேட்டால் யோசிப்பாங்க. ஏன் நல்லா தெரியுமான்னு கேட்கும்போது யோசிக்கணும், யோசிக்காம ப்ரிப்பராக இருங்க அப்படின்ற போது அது ஆற்றல். ஓகே, அது ஆற்றல். ஸோ இது எப்படி சார் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுக்கிறீங்களா இல்லை ஆஃப்லைன் கிளாஸ்? அதாவது 15 days வந்து ப்ரிப்பரேஷன் ஆன்லைன் தான், 1 day டைரக்ட் கிளாஸ். அந்த 1 day டைரக்ட் கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், விபாசனா கிளாஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பல நாட்கள் போகும். இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் டைம் கொடுத்துக்கு யாருக்கும் டைம் இல்லை சார். இது ஒரே நாள் காத்தால 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாய்க்கு மாஸ்க் கொடுத்துருப்போம், கண்ணுக்கும் மாஸ்க் கொடுத்துருப்போம். தேவைப்படும் போது கண்ணுலேருந்து மாஸ்க் எடுங்கன்னுவோம், வாயிலேருந்து மாஸ்க் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அது கொடுக்கக்கூடிய எனக்கு சொல்லிக் கொடுத்த 4 குருமார்கள் அங்கே வருவாங்க. டைம் டு டைம் கிளாஸ் நடக்கும். அப்சர்வன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக. பேசவே கூடாது, அன்னைக்கு பேசவே கூடாது. இருக்கட்டுமே சார், இன்னைக்கு ஒரு நாள் பேசாமல் இருந்து பாருங்களேன், மௌன விரதம் மாதிரி இருந்து பாருங்க, அதோட எஃபெக்டே நல்லா வரும். அது ஒரு முறையான பயிற்சியாக கொடுக்குறோம். அது பயிற்சியாக கொடுக்கும்போது அதோட ரிசல்ட்டை நல்லா அவங்க பார்ப்போம். அதுக்கப்புறமா 30 நாள், அது ஒரு நாள் கிளாஸுக்காக தான் 15 நாள் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். அந்த ஒரு நாள் கிளாஸ் கொடுத்துட்டோம் டைரக்ட் கிளாஸு. அப்புறமா மறுபடியும் 30 நாள் ஆன்லைனில் பயிற்சி கொடுக்குறோம். ஆன்லைனில் பயிற்சி எதுக்காக கொடுக்கணும்னா, கற்றுக்குனா பத்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்றான பயிற்சி கொடுக்கும். ரொம்ப சிறப்பு சார். நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு தொழில் பண்ணணுங்கிறதுக்கு தாண்டி ஒரு மனுஷனா ஒரு நல்ல ஹியூமன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். நிறைய வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்டிங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம டைமை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமை வந்து நம்ம டைம் நம்மகிட்டே நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து அவரோட விஷயத்துக்கோசம் வருவார். அவரோட விஷயத்த நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். அந்த தெரிஞ்சிருக்கிற இடத்துல நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, உங்களுக்கு தேவையான பதில் வேணுமா, நீங்கள் நினச்சிட்டு வந்த பதிலை நான் சொல்லணுமா, இல்லை அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடைய இடத்துல அவர் இருக்க மாட்டார். அது மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம டைமை வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கணும், கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும். ஒருத்தருக்கிட்டையும் உங்கள் டைமை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான டைமா அவங்களுக்கான டைமா அப்படின்றத பார்த்து அந்த டைமுக்கும் நீங்கள் ஒரு வேல்யூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். அந்த டைம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மாறும். அது சேவிங்ஸாகவே வரும். சூப்பர். டைம் இஸ் மணி. டைம் இஸ் மணி. ஓகே. இதில் வந்து இந்த ஆற்றல் செஷனில் வந்து ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் இதை 4த்தையுமே கவரப் பண்ண மாதிரி ஒரு கோர்ஸாக, ஒரு மாடியூலாக 48 நாள் பயிற்சி, ஒரு மண்டல பயிற்சி, எல்லாமே ஒரு மண்டலத்துக்கு பயிற்சியாக எடுத்தாங்கன்னா சபரி மேலே போகிற மாதிரி, ஒரு மண்டலத்துக்கு இது மாலையெல்லாம் போட்டுட்டு பயிற்சி போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்ல அடுத்த ஸ்டெப்பு போகிற மாதிரி இந்த ஆற்றல் செஷன் அட்டன் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக வருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், நிறைய தகவல் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.